நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கார்கேவை போய் சந்திச்சிருக்காரு, பெங்களூர் போய் சந்திச்சிருக்காரு. அதை பற்றி ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. என்னை தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் ஒருவர் சாதி வசவுகளால் இனி திட்டினார் அப்படின்னு இருக்கு. யாருன்றது தெரியல. ஆனா நேத்து வந்து ஒரு ஐடி விங்கை சார்ந்த ஒரு பொடியன் அவன் என்ன போட்டிருந்தானா, நீ என்ன லெட்டர் அங்க கொடுத்தாலும் திருப்பி எங்க மாணிக்கம் தாக்கூருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாம இப்ப தென் தமிழகத்துல யாருக்கு வாய் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ஏன்னா விஜய் வசந்த் எல்லாம் நம்மள பேசுறது இல்ல பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கனெக்ட் த டாட்ஸ். இது ஒரு புறம். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை வந்து பாஜக ரொம்ப அவதூறா பேசியிருக்கு. இந்த அளவுக்கு யாரும் கேவலம் பேசாத. நயினார் நாகேந்திரன் நடிகர் விஜய ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்தி பேசினதை விட மிக ஆபாசமாக பேசியிருக்கிறார். இல்ல எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய கட்சியை சார்ந்த சக எம்பி அவங்க கட்சி தலைவரோடு இணைச்சு பேசியிருக்கான். பாஜகவுடைய மாவட்ட தலைவர் பேசியிருக்கான். அதை பத்தி வந்து எந்த ஒரு விதமான பொங்கலுமே கிடையாது. அதே ஆச்சரியமா இருக்கு. அதாவது வந்து அவர் மதுரை மேற்கு மாவட்டத்துல மட்டும் ஏதோ செயற்குழு கூட்டத்தை கூட்டி அவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க எங்களோட கூட்டணி வைக்கலன்னா நாங்க போயிருவோம்னு சொல்லலாம்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ட்ரி கொடுத்து மரியாதை வேணும் மானம் வேணும்னு வந்து கேட்டிருக்காரு. மரியாதையும் மானத்தையும் பிச்சை எடுக்க கூடாது. மரியாதையும் மானமும் ஒரு ஜனநாயகத்துல எங்க கிடைக்கும்னா மக்களிடம் தான் நீங்க வாங்க முடியும். மரியாதை என்றால் கூட்டணி கட்சிகளிடம் மரியாதை வாங்கி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மக்கள்கிட்ட மரியாதை வாங்க, வாக்குதான் மரியாதை. மரியாதை என்றால் திருமாவளவனுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தருவது மரியாதை. அவங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80% கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்க என்ன கோரிக்கை வச்சாலும் என்ன போராட்டம் பண்ணாலும் அந்த போராட்டத்துல நியாயம் இருந்தா அதை 80% முடிச்சு கொடுக்குறாரு. முடியாதுன்ற சூழ்நிலை ஏதாவது பொது உடைமை பேராசான் மார்க்ஸ்க்கு பல நாடுகள்ல சிலை கிடையாது. இந்தியாவிலே சிலை கிடையாது. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா 2வது சிலை சொல்றாங்க. வேற எங்கேயோ வந்து ஏங்கல்ஸோடு சேர்த்து அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இங்கதான் வந்து தனியா வந்து அவருக்கு வந்து ஒரு சிலை தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துல, அதுவும் அருங்காட்சியகம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அதோட வாசல்ல ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து மற்ற கட்சியுடைய சித்தாந்த தலைவர்கள் கொள்கை தலைவர்கள் அவங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு பாங்கு வந்து எப்பவுமே திமுகவுக்கு உண்டு. அது எம்கேஎஸ் உடைய ரெஜிம்னு இல்லாம பெரியார் காலத்துல இருந்து அது திராவிட இயக்கத்துடைய இதுவே வந்து அதுதான் பண்பாடே அதுதான். அதாவது ஈவன் இன்னும் சொல்ல போனால் எதிரணியில் இருந்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது, சிலை வைப்பது, திமுக தலைவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து திட்டியவர்களுக்கெல்லாம் கூட சிலையை வச்சிருக்கிறாங்க. அந்த பண்பாடு உண்டு, அரசியல் பண்பாடு திமுகவுக்கு உண்டு. அதை வந்து நீ வந்து கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அதுவும் ஒரு மாநில தலைவரை சாதிய வசவுகள் மரியாதைங்கிறது எங்க இருக்கணும்? உங்ககிட்ட இருக்கணும். நீ மட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு போஸ்டர்ல கூட ஒரு மாநில கட்சி தலைவர் இல்ல அந்த காங்கிரஸோட அந்த செயற்குழு இதுல அந்த மாவட்ட செயற்குழுன்றப்ப நீ வந்து மரியாதை கேட்டா மல்லாக்க தான் படுத்து நீயே துப்பிக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொரு சாதி ரீதியாக இவரை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அகில இந்திய தலைவரும் அவரும் தலித் தலைவர் தானே, அப்ப அவரையும் புறக்கணிப்பீங்களா? இல்ல ஒண்ணு திருப்பி சொல்றோம். KS ராதாகிருஷ்ணனா எதுக்கு திமுக இருந்து பத்தி விட்டாங்க? ஒரு மீம் போட்டாரு, அடுத்த நிமிஷம் சஸ்பெண்ட் பண்ணல. காங்கிரஸ் கமிட்டியுடைய அகில இந்திய தலைவரை பத்தி ஒரு அவதூறான ஒரு கருத்தை ஒண்ணு சொன்னாரு. சொன்னதுமே உடனடியாக கட்சியில இருந்து அவரை நீக்கினாங்க. ஆமா, நீக்கல, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணல, டைரக்டா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பொதுவா திமுகல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல சஸ்பென்ஷன் தான் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷன் பண்ணி விளக்கம் கேட்பாங்க. நீ எதுக்காக அது மாதிரி பேசுன, எதுக்காக அது மாதிரி நடந்துகிட்டேன்னு விளக்கம் கேட்பாங்க. ஆனா எந்த விளக்கமும் கிடையாது. நீ வந்து ஒரு தலைவர், அகில இந்திய தலைவரை அவதூறு செஞ்சுட்ட அப்படின்னு நேரடியாகவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. விளக்கமே தேவையில்லைன்னு டிஸ்மிஸா பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ திருச்சி வேலுச்சாமி உன்னை மாதிரி குப்பலாரி, திருச்சி வேலுச்சாமினா வந்து அதான் சொல்றாரு, ஏங்க அவன் அவனுடைய வாயில இருந்து என்னைக்காவது ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்திருக்கீங்களா? அவன்லாம் போன இடம் எல்லாமே மண்ணோடு மண்ணா போயிருக்கு. அவனுடைய வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னாலே ஜனதா காலத்துல இருந்து அவன் எங்கெல்லாம் போனாலும் அந்த கட்சிகள் எல்லாமே முற்றிலுமா அழிஞ்சிருக்கு. திருச்சி சூர்யாவோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? மரியாதையை பத்தி பேசக்கூடிய நீ முதல்ல திருச்சி வேலுசாமி மீது நடவடிக்கை எடு. போற இடம்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். அது வாயா கோவமானு தெரியல. போற இடத்துல கண்டதம் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அவன் மீது நடவடிக்கை எடுத்துட்டு திமுக கிட்டவா. அடுத்ததா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னையில திருவான்மையூர் கிட்ட தாவேகா வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கு. அதுல வந்து ஒரு லேடி வந்து தாலியெல்லாம் ஊத்துட்டு எனக்கு பயங்கர கொடுமையா இருக்கு திமுகனால அப்படின்னு பேசியிருக்கு.
இல்லைங்க தாலியை கொடுத்து திமுக என்னைய வந்து உடனே அந்த நியூஸ் எப்படி ஆச்சுன்னா தாவேகா நிர்வாகியை தாக்கும் திமுக அப்படின்னு நியூஸ் வந்து பரப்பி விட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த லேடிக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கதான் தாவேகால இருக்க முடியும். அங்கிருந்த உறவினர்கள் அவருக்கு சற்று மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திமுகவினர் தாக்கியதாக மேடையில் முழங்கிய நிலையில் பெண்ணின் உறவினர்கள் கூறிய இந்த தகவல் தாவேகா நிர்வாகிகளை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதை வந்து ராஜ்மோகன் வந்து இப்படி நியூஸ் போடுறான். இன்னொன்னு அந்த சேலத்துல நடந்ததுல கூட்டம் அதுல ஒருத்தன் பேசியிருக்கான், நாங்க இங்க வந்து செத்தா வேர்ல்டு வைடு நியூஸ் ஆகும், இந்த தளபதிக்காக உசுறு கொடுப்போம். மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்ட் ஆகலாம். இன்னும் வந்து நாங்க இங்க வந்து சத்தா 10 லட்சம் தளபதி கவர்மெண்ட் கொடுக்கும், 20 லட்சம் தளபதி கொடுப்பாரு மட்டும் தான் அவனுக்கு சொல்லல. இவனுங்க அதை தான் மைண்ட்ல வச்சுட்டு இது பண்றானுங்க. அதுதான் கூட்டத்துக்கே வரானுங்க. நம்மளால இவங்களால வேலைக்கு போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு திறமை கிடையாது, தற்குறிகள், ஆச்சரியக்குறிகள், இவங்களுக்கு வந்து ஒரு சுக்கும் கிடையாது. அதனால இங்க வந்து செத்தா நியூஸ்ல வரும், ஆத்தா அப்பனுக்கு காசு வரும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்காங்க. இன்னொன்னு வீடியோ பார்த்தேன், எங்க 5000 ரூபாய் எங்க அம்மா வாங்கிச்சு, அதை பிடிச்சி நான் அடிச்சேன் அப்படின்னா வந்து கன்ஃபெஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சைக்கோங்களா? அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை, அவங்க கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் மயிரே கிடையாது. இல்ல தலைவரே அப்படிதான் இருக்கிறான்றப்போ தொண்டர்களை சொல்லி இன்னைக்கு அது இல்லாம பைக்ல போய் வீலிங் பண்ணி ஒரு தாவேகாக்காரன் ஒருத்தர் மேல ஏத்தி இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. இந்த சேலம் கூட்டம் நடந்தப்பே பார்த்தேன், பைக்ல வந்து ஒரு பாதுகாப்பு பணிக்கு வந்த ஒரு பெண் காவலரை வந்து முட்டினானுங்க. இது மாதிரி வந்து இவங்களால இந்த தற்கொலைகளால வந்து நியூசன்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு ஏடிஎம்கேல இருந்து ஒவ்வொரு இளநியா உருவிட்டு இருக்காங்க. எக்ஸ் எம்எல்ஏவா இதுவா எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் லெவல்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்னன்னா நீங்க இப்படி பார்க்க கூடாது. அதிமுக கட்சியில இருந்து அவங்க நிர்வாகிகளை மட்டும் கைப்பற்றல, அதிமுக வாக்குகளையும் தான் கைப்பற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவா அதிமுக வாக்களிக்கக்கூடியவர்கள் கவர்ச்சி அரசியலுக்கு இதுவானவங்க. ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு போனாங்கன்னா ஐட்டம் டான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போகக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தலைவர்கள் சினிமாவில் இவர்களுடைய தேவையை, இவர்களுடைய கவர்ச்சி ரசனை தேவையை வந்து பூர்த்தி செய்தவர்கள். இப்போ அது மாதிரியான ஒரு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இல்லை. எடப்பாடி பழனிசாமி இனிமேல சினிமாவில் நடிச்சு ஒரு இளம் ஹீரோவா நடிச்சு கவர்ச்சி காட்சிகள் எல்லாம் அவர் வந்து நடிச்சு அதையெல்லாம் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய இல்ல. அதனால வந்து அது மாதிரி ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடக்கூடியவராக விஜயை பார்த்துட்டு விஜய் பின்னாடி அவர்கள் திரளுகிறார்கள். இதுதான் தாவேகா என்பது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய இன்னொரு ஒரு உருவம் தான் அது. அதை வந்து தாவேகாவை ஏன் வந்து பாஜக உருவாக்கி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதிமுக கவர்ச்சி குறைஞ்சிச்சுன்னா அதே மாதிரி ஒரு கவர்ச்சி அணுகுண்டு தேவை இல்லையா, அதுதான் வந்து தாவேகாவாக உருவெடுத்திருக்கிறது. அதனால இது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போய் சேருவது, வாய் வியாபாரிகளான நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள், ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் அங்கு போய் சேர்வது, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இல்லை, இந்த சிடி நிர்மல்குமார் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அந்த நடிகையும் விஜயும் சொன்னதுக்கு அவரை கண்டிக்க துப்பு இல்லாம நயினார் நாகேந்திரன் திமுகவின் குரலாக மாறிட்டாருன்றான். இல்ல, இவன் எங்க இருந்து வந்தான்? இவன் பிஜேபியில இருந்து வந்தான், ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்தான். இவன் அங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்? அன்னைக்கு வந்து இவன் வந்து தாவேகாவில் வருவதற்கு முன்பாக விஜய் பற்றி அதிமுகவில் வந்த அதிமுக ஐடி விங்கில் இருந்து வந்த அவதூறான கிசுகிசுக்கள் இவன் பிஜேபி ஐடி விங்கிலையும் ஏடிஎம்கே ஐடி விங்கிலையும் இருந்துகிட்டு அன்னைக்கு விஜயை பற்றி என்னென்ன கிசுகிசுக்களை எல்லாம் தொடங்கினானோ அதையெல்லாம் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜோசப் விஜய்னு பாஜகவில் இருந்து சொல்லும் போது நிர்மல்குமார் எங்க இருந்தான், என்ன பண்ணி கொண்டிருந்தான், இதெல்லாம் தான் நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீ தொடங்கினதான் விஜயை பற்றிய ஒரு அவதூறை பாஜக என்று செய்கிறது, அதிமுக என்று செய்கிறதுனா அதுக்கெல்லாம் தொடக்கமே நிர்மல்குமார் தான். நிர்மல்குமார் தான் அதை ஆரம்பிச்சு வச்சவன். விஜய் வந்து நம்மளுடைய ஈஸி டார்கெட்டு, விஜயை பத்தி நாம வந்து இது மாதிரியான அவதூறுகளை கிளப்பினோம்னா நமக்கு டிராக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சவனே. பிஜேபியில இருந்து கொண்டு பெரியாருக்கு எதிராகவும் அம்பேத்கருக்கு எதிராகவும் பேசிய ஆசாமி நீ இப்ப வந்து தாவேகால வந்துட்டு கொள்கை தலைவர்னு பேசுற. நீ நாக்க வந்து காக்கி டவுசர் போட்டவனுங்களாம் அம்பேத்கரும் பெரியார் எப்படிடா கொள்கை தலைவர் ஆக முடியும்? இது பேசிக் லாஜிக் இல்லையா? நீ காக்கி டவுசர் போட்டுக்கிட்டு RSS கூட்டங்கள்ல வந்து பங்கெடுத்தவன், நேரடியா பங்கெடுத்தவன், உனக்கு வாய் கூசலையா? இது வந்து எப்படி இருக்குன்னா, அவன் வந்து இன்னைக்கும் அங்கே வந்து சாவர்கர் பேரை சொல்லிக்கிட்டு தாவேகாவில் இல்லை, நீ எந்த கட்சியிலனாலும் இரு, ஆனா எனக்கு வந்து சாவர்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இரு. உன் ஜென்யூனிட்டியை நாங்க வந்து பாராட்டுறோம். ஆனா நீ வந்து காக்கி டவுசர் போட்டவன், RSS சாகாக்களில் பங்கெடுத்தவன், நீ வந்து திடீர்னு வந்து பச்சுவந்தியாக நிறம் மாறி என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியாரு அம்பேத்கர் அப்படின்னு நீ சொல்றது அந்த தலைவர்களை இழிவுபடுத்துவதாகும். நீ இழிவானவன், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ சாக்கடை, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவர்களை ஏன் இழிவுபடுத்துகிறாய்? உன் நாக்குல அவங்க பேரெல்லாம் வரலாமா?
இதுதான் நம்மளுடைய கேள்வி. அடுத்ததா இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு காது குத்தி பட்ஜெட், இடைக்கால கழுதை பட்ஜெட் மேலதான் ஏத்தல. பதறிக்கிட்டே இருக்காருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தினம் தினம் என்ன அறிவிப்பு கொடுக்குமோ, அதனால நமக்கு என்ன சேதாரம் வருமோ அப்படின்னு பதறிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் திருப்பதி போனாரு. ம். திருப்பதி போய் கீழே இறங்கும் போது சிஎம் நாமத்தை போட்டாரு. 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு இனிமேல் ஆண்டுக்கு 2000 ரூபாய் தருவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அதுல இருந்தே அவர் பதட்டத்துல இருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் எங்களை காப்பி அடித்து விட்டார்கள். டே நீ என்ன மகளிர் உரிமை தொகை கொடுத்தியா, உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு? அதை கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதை உயர்த்தி தரப்போவது அவரேதான். இதுல என்ன காப்பி அடிக்க வேண்டிய உன் பேச்சு நம்மள தாண்டா அவன் இன்னொரு கட்சிக்கு போறான். ஒன்று திமுக போறான், இல்லாட்டி வந்து 2 எம்எல்ஏஸ் டிஎம்கே வந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஆச்சரிய குரு கிட்ட போயிருக்கு. வேற எங்கேயாவது வந்து உன் கட்சியில வந்து சிட்டிங் எம்எல்ஏ எம்பி போய் சேர்றானா? உன் இருக்கு, உன் பல்லு இருக்கு இல்லையா? யாராவது தாவே காலம் உங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்கானா அப்படின்னா தற்கொலைகள் கேக்குறாங்க. எங்கள் கட்சியில இருந்து உங்கள் கட்சிக்கு யாராவது வந்து சேர்ந்திருக்கிறார்களா? உங்கள் கட்சியில இருந்து எங்கள் கட்சிக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறாங்களா? இதுல ஒரு லாஜிக்கா கிடையாது வச்சுக்கலாம். ஒரு தற்கொலை இப்படிதான் கேப்பான்னு வச்சுங்க. முந்தானத்து முளைச்ச கட்சி, ஆனா அவன் கூட நாக்கு மேல பல்ல போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு உன் லட்சணம் என்றுதான் அர்த்தம். உன்னை அம்மனமா ஒருத்தன் வரைஞ்சான், அவனுக்கு இப்ப நீ வேலை கொடுத்துருக்க, நீயும் அவன் பண்றதே பேசுற அப்படின்னா அப்ப நீ தான் வந்து அவனுக்கு முன்னாடி போஸ்ட் கொடுத்தியா வரைகிறதுக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அம்மனமாக வரையப்பட்டதால் தானோ என்னவோ தெரியல, நாங்க வந்து ட்ரெஸ் அவுத்து ஓட விடுவோம். இது ஒரு பேச்சு, இது ஒரு பேச்சான்னு கேக்குறேன். சரி, இது மாதிரிலாம் நீ பேசுறனே வச்சுப்போமே. பதிலுக்கு எதிர்த்தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா, பழைய போட்டோஸ் 1960, 70களில் சினிமால வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து வெளியிட ஆரம்பிச்சாங்கன்னா நீ தாங்குவியா? உன் கட்சி தாங்குமா? இல்ல, நீ போன தடவை எப்படி அழுது அந்த கொங்கு பெல்ட்ல ஓட்டு வாங்கினு எல்லாத்துக்கும் தெரியும். உன் அம்மாவையே இழிவுபடுத்தி ஓட்டு கேட்டவன் நீ. ஓட்டுக்காக நீ உன் தாயை இழிவுபடுத்தி இருக்கிற. நீ எல்லாம் ஒரு மகனா? நீ எல்லாம் ஒரு மனிதனா? இப்படிதானே மக்கள் கேட்பாங்க. நீ ஒரு மானங்கெட்ட பிறவி. இன்னொன்னு வந்து டெப்டி சிஎம் இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு, அதை ரீட்வீட் பண்றாரு, இதை ரீட்வீட் பண்றாரு. அவரு யூத், அவரு எங்கனாலும் இருப்பாரு, பேஸ்புக்ல இருப்பாரு, ட்விட்டர்ல இருப்பாரு, இன்ஸ்டாகிராம்ல இருப்பாரு. அந்த இடம் எதுவுமே உனக்கு தெரியலனா, எதுக்குமே நீ லாய்க்கு இல்லைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உன் பையன் கிட்ட கேளு, இன்ஸ்டாகிராம்னா என்னப்பா அப்படின்னு உன் பையன் கிட்ட கேளு. அதுவே ஒரு மண்டு. இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு கேளு. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகி கொள்வதற்காக அந்த காலத்துல வந்து பேனா நட்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இதை கூட புரிஞ்சுக்க முடியல. நைட்டு 12 மணிக்கு அவர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாருன்னா நைட்டு 12 மணிக்கு முடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. நீ போய் 7, 8 மணிக்கே போய் மாத்திரை போட்டு தூங்குவ. உனக்கு பிரஷர் இருக்குது, உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு இல்லாத நோயே கிடையாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நீ வயிறு இருக்கிறாய் என்றால் நீ உன்னை வந்து நாங்க என்னன்னு சொல்றது இல்ல. அவர் வந்து நீ கமிட் பண்றாராம். அதாவது டெப்டி சிஎம் வந்து பின்னாடி நெளிவு எடுக்கிறாரு. எம்ஆர்கே வந்து போன தடவை பேசின இது அப்ப பாத்தீங்களா, இங்க அசம்பிளில வந்து தூங்குறாருன்னு. அவர் முழிச்சுதான் இருக்காரு. நெட்டி முறிக்க மாட்டியா? கொட்டாய் விட மாட்டியா? எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய தேர்தல்ல பைத்தியம் ஏற்கனவே முத்தி போயிருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா தான் பைத்தியம் முத்தி போயிருக்குது. என்ன செய்யறது, எதை செய்யறதுன்னு புரியல. அந்த ஆளால சொந்தமா கட்சியை நடத்த முடியல, ஒரு முடிவை எடுக்க முடியல. இந்த முடிவு எல்லாம் டெல்லியில் எடுக்கப்படுகிறது. கட்சியில யார் இருக்கணும், இந்த கட்சியில இருந்து யார் யார் தாவேகாவுக்கு போகணும், இதையெல்லாம் அமித்ஷா முடிவு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு தெரியாம நீ எதிர்பார்க்கறது என்ன? இங்க இருந்து யாராவது உன்னை திட்டுவாங்க, உன்னை திட்டுவாங்க, இல்ல நீ ஒரு உனக்கு திட்டுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. நீங்க சொன்னது எதுவுமே வர போறதில்ல. இது அடிக்க போறாரு. அது போன்று எந்த ஒரு சம்பவம் நடக்காது. உனக்கு வந்து 12வது தோல்வியும் மக்கள் நல்லா மூஞ்சில மஞ்சள் பூசி கொடுப்பாங்க. மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.